அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கையானது மார்ச் 1 முதல் தொடங்குகிறது. அங்கன்வாடி மையத்தில் முன்பருவ கல்வி முடித்த குழந்தைகளில் ஒருவரை கூட விடாமல் அரசு பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டும் தனியார் பள்ளிகளைப் போல மார்ச் முதலே மாணவர் சேர்க்கையை தொடங்கியதால் கோடை விடுமுறைக்கு முன்பே தொடக்கப் பள்ளிகளில் 60,000 மாணவர்கள் சேர்ந்தனர். இரண்டாவது அறிவிப்பு. வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்களுக்கு கட்டுப்பாடுகளை சென்னை போக்குவரத்து காவல்துறை விதித்துள்ளது. வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்கள் கும்பலாக நின்று சோதனை மேற்கொள்ளக்கூடாது எனவும், வாகன சோதனை நடத்தும் உதவி ஆய்வாளர் காவலர் ஒருவர் மட்டுமே அங்கு இருக்க வேண்டும் எனவும் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளது. போக்குவரத்து காவலர்கள் கும்பலாக நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. அரசு பணியாளர் தேர்வாணைய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு முடிவுகளை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி. 20 பதவிகளில் 109 காலி பணியிடத்துக்கான தேர்வு 125 நாட்களில் முடிக்கப்பட்டுள்ளது என்றும் டிஎன்பிஎஸ்சி கூறியுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு, கலந்தாய்வு நிறைவடைந்தது என்றும் செலெக்ஷன் லிஸ்ட் இணையதளத்தில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. நிதியாண்டின் இறுதி மாதமான மார்ச்சில் சனிக்கிழமைகளில் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல செயல்படும் என பதிவுத்துறை அறிவித்துள்ளது. வழக்கம்போல காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்படும் எனவும், மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணமும் சேர்த்து வசூலிக்கப்படும் எனவும், ஒரு சற்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100 முன்பதிவு வில்லைகளும், 2 சற்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200 முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு. இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவரான பாலச்சந்திரன் நேற்று ஓய்வு பெறுகிறார். புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானியான அமுதா இன்று மார்ச் 1 முதல் பொறுப்பேற்கிறார். 34 ஆண்டுகளாக வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றும் அமுதா வடகிழக்கு பருவமழை தரவுகளை ஆராய்ந்து அதில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழாவது அறிவிப்பு. தினமும் ப்ளூடூத் இயர்ஃபோன், ஹெட்ஃபோன், இயர்பட்ஸ் ஆகியவற்றை 2 மணி நேரத்திற்கு மேல் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இவை செவியின் கேட்கும் திறனை குறைத்து நிரந்தர காது கேளாமையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்றும் பொது சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஆகியவற்றில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் எனவும் கூறியுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் தேர்வுக்கான அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி 2025-26 கல்வி ஆண்டிற்கான முதுநிலை படிப்புக்கான கியூட் தேர்வு கணினி முறையில் மார்ச் 13 முதல் ஏப்ரல் 1 வரை நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவானது கடந்த ஜனவரி 2 அன்றே தொடங்கி பிப்ரவரி 8 அன்று நிறைவடைந்தது. இந்த தேர்வுக்கு நாடு முழுவதும் 4,12,024 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில்தான் பாட வாரியாக விரிவான தேர்வு அட்டவணையை NTA தற்போது வெளியிட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியம் சென்னை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டம் மற்றும் தமிழ்நாடு புறநகர் வளர்ச்சி திட்டம் ஆகிய திட்டங்களின் மூலம் மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்று கிரையப்பத்திரம் பெறுவதற்காகவும் மற்றும் கிரையப்பத்திரம் பெற்ற ஒதுக்கீடுதாரர்கள் பட்டா பெறுவதற்காக வருவாய்த்துறையுடன் இணைந்து வாரியத்தால் 2ஆம் கட்டமாக 1/3/2025 முதல் 8/3/2025 வரை காலை 10:30 முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் நடக்கிறது. இந்த சிறப்பு முகாம்களில் தவறாது கலந்து கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாதவரம், பெரம்பூர், வில்லிவாக்கம், சத்யாநகர், விருகம்பாக்கம், கொளத்தூர், கங்கையம்மன் கோவில்,
கண்ணகி நகர், டாக்டர் அம்பேத்கர் நகர், விருகம்பாக்கம், அண்ணா நகர், எழும்பூர், மயிலாப்பூர், ஆர்கே நகர், தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. கடைசியாக 11வது அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை செய்யும் கவுண்டர்களில் 20 பேர் மற்றும் அதற்கு மேற்பட்ட குழுவிற்கு 10% தள்ளுபடி கட்டணத்துடன் காகித பயணச்சீட்டாக வழங்கப்பட்டு வந்த அந்த குழு பயணச்சீட்டு பெறும் வசதியானது 1/3/2025 முதல் திரும்ப பெறப்படுகிறது என்பதை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயணிகளுக்கு தெரிவித்திருக்கிறது. டிஜிட்டல் பயணச்சீட்டுக்கு மாறுவதை எளிதாக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதே குழு பயணச்சீட்டை பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மொபைல் செயலி மூலமாக 20% தள்ளுபடி கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.